வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. மைவி த்ரெட்ஸ் ஆப் பற்றிய நியூ அப்டேட் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சமீபமாக 2 நாளோட எம்டியோட மீட்டிங் நடந்துச்சு. அதில் நமக்கு கிடைச்ச ஒரு சில முக்கியமான தகவல்கள், வருங்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு வேல்யூபடான ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூன் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு கம்பேக் நம்முடைய நிறுவனம் கொடுக்க போகுது. அது அசுர வளர்ச்சியில் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறுவனத்திற்கு இதற்கு மேல், அதாவது இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்ற அந்த சிஸ்டமேட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவும் வேறு எந்த ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் வராதவாறு, அதுவும் குறிப்பாக இப்போது பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்க மாதிரி இது போன்ற பண நிறுத்தம் போன்ற இடையூறுகள் ஒருபோதும் வராதவாறு கட்டமைக்கப்படும். 3வது, மைவி த்ரெட்ஸ் பிஸ்கெட், தலைக்கு அடிக்கும் டை போன்ற புதிய ப்ராடக்டெலாம் ஃப்யூச்சரில் இப்போ இன்னும் சில மாதங்களில் வரவிருக்குது. 4வது பாயிண்ட் என்னென்னா, நிறுவனம் நிறைய நிறுவனங்களோடு டைஅப் செய்ய போகிறது நம்ம மைவி த்ரெட்ஸ். உதாரணமாக தங்கக்கடை, சலூன் கடை, இது போன்ற நிறைய கடைகளுடன் டைஅப் செய்ய போகிறாங்க நம்முடைய நிறுவனத்தை. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓரிரு மாதங்களில் கூகுள் பே, ஃபோன்பே இருப்பது போன்று மைவி 3பேவும் வரப்போகிறது. இப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா 50 லட்சம் பேர் இருக்கும். நம்ம இப்போ கூகுள் பேக்காரன் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரீசார்ஜுக்கு இப்போ வந்து ஒரு 200 மேலே உள்ள ரீசார்ஜுக்கு ₹1.90 உதாரணமாக ₹2 வாங்குறான்னு வைங்க. இப்போ நம்ம 50 லட்சம் பேர் மைவி த்ரெட்ஸில் இருக்கும். இதே மாதிரி மைவி த்ரெட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஜிபே மூலமாக ரீசார்ஜ் பண்ணாங்க. 50 லட்சம் பேரில் ஒரு 50 லட்சம் பேருமே பண்ணுறாங்கன்னு வைங்களேன். மாதத்துக்கு எப்படியும் பண்ணி ஆகணும் ரீசார்ஜ். அது மைவி 3பே மூலயமா பண்ணுவோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணனா 50 லட்சம் பேர் ₹2 அப்படின்னா ₹1 கோடி ப்ராஃபிட் சடனாக கம்பெனிக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுள் பேயில் நிறைய கம்பெனிஸுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த திட்டமும் ஃப்யூச்சரில் இப்போ வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் போடுவது எப்போ அப்படின்னு தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுதான் பெரும்பான்மையான நபர்களுடைய கொஸ்டினாக இருக்குது. பேமெண்ட் போடுவது சம்மந்தமாக எலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு நம்முடைய அந்த லீகல் அட்வைசர்ஸ், அந்த ஆடிட் டீம்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனால் அப்படி இருந்தும் நம்முடைய கம்பெனி எம்டி மற்ற நபர்கள், நிறுவனத்துடைய உழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் பல விதத்தில் முயற்சி செஞ்சு போராடிட்டுருக்காங்க. கொஞ்சம் பேமெண்ட்டையாவது, அதை ஒரு சில பேமெண்ட்டாவது போடுவதற்கான வழி முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அது விரைவில் பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? 8வது, பிளான் அப்கிரேட். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பிளான் அப்கிரேட் சம்மந்தமான விஷயங்கள் ஆரம்பமாகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9வது, அதாவது இந்த மாதிரி பிரேக் போயிட்டு திரும்ப அகைன் ஓப்பன் பண்ணாங்கனாலே பிளானில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அமௌண்ட் கொடுக்குறதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இதை வாங்கணும்னு சொல்லுவாங்க, அதை வாங்கணும்னு சொல்லுவாங்க. திரும்ப நீங்கள் பண்ண பேக்கேஜோடைய அமௌண்ட்டை திரும்ப கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய கொலாப்ஸ் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மைவி த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ இருக்க இந்த கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர், எலெக்ஷன் அந்த ப்ரெஷர்னால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர மைவி த்ரெட்ஸுக்கு நமக்கு பேமெண்ட்டு கொடுக்க முடியல, பேமெண்ட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணி வைக்கல. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் 9வது, பிளானில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீலிங் லிமிட் தொகையில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு கம்பெனிக்கு மாதம் கொடுக்குற தொகைக்கு அமௌண்ட்டோட எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இது 9வதுடைய பாயிண்ட். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் நம்பிக்கையோடு நிறுவனத்தை நம்பி பயணிக்கக்கூடிய அத்துணை நபருடைய பொருளாதார முன்னேற்றம் அது வரும் 2026க்குள் அசுர வளர்ச்சி அடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கடுகளவு கூட கிடையாது. ஸோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.